ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ் 2 ரவுண்ட் பார்க்க போகிறோம். இது ஒரு தரமான மேட்ச்சு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு நான் என்னை போட்டு தள்ளிட்டு பண்ணுங்க. அதுக்கடுத்து எப்படி டிவேட் கூட வரும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இன்னும் மாஸ்டர் அடிக்கணும். 17 ஸ்டார் தேவை. நான் மாஸ்டர் பெருமணும். என்ன லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் வீடியோ. இப்போ பாருங்க, ஏதோ தமிழ் பேருக்கான வரும் வா, ஏதோ தமிழ் பேருக்கான தேர்க்க நம்ம இது நம்ம செட்டிங்ஸ் இல்லைங்க. இது என்னோட டச் ஒர்க் ஆகாத ஃபோன் தான் சும்மா நான் வச்சு ஆடுவேன். நம்ம செட்டிங்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமாண்டை சொல்லுங்கள், நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வாங்க, இப்போ நான் போய் நான் பாட்டு கம்முன்னு பெயிண்ட் இருப்பேங்க. என்னால் டிவி அடி பண்ணுவேன். நான் என்னால் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பேக் வச்சு மெடி அடிப்பேன். ஊக்காங்க போட்டு அந்த கேம்ப் ஃபயர் போட்டு மெடி அடிக்கும் போது நான் கற்றுவேன். ஓசிக்கில்லே நான் ஓசிக்கில் போட்டுருவேன். சண்டை வழியாகவும் உணர்த்தேன். சண்டை வழியாக அடிப்பாங்க உணர்த்தேன். போட்டுக்குள்ள தொங்கு தொங்கு முடிச்சுக்குவான். இதுவும் இல்லாமல் என் டீம் மட்டும் 6 ஒருத்தன் செத்துருவான். இல்லை நான் இன்னும் 2 பேர் தான். ஏன்னா இன்னொரு டீம் சூப்பராக அடிப்பான். ஆனால் அவன் ஒரு வேஸ்ட்டுங்க, வடக்கன்ஸுங்க. இந்த தமிழ் பிளேயரு அடிய சொன்னால் பேய் அவுட் ஆகுறாரு. இன்னும் ஒரு வடக்கன் தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு அவன் பொறுமையாக நம்மளோட எவை பண்ண சொன்னால் பண்ணவே மாட்டேங்கிறான். அங்கே போய் பேக் வச்சுருக்கவங்க ஒருத்தவங்க இருக்காங்க எலிமி டீமில் 1v1 வேண்டுவங்க. நானும் செத்துட்டேன் பாருங்க. நான் 64 டேமேஜ் தான் கொடுத்துருக்கேன். இவன் கத்தி வச்சுக்கிட்டு அவன் அந்த பெரிய சைஸ் கோடாரி ஒன்று இருக்குல்ல, அது வச்சுட்டு அவன் சின்னதான் இவன் கத்தான வச்சுட்டு ஓடின்ட்டுருக்கான். இதை பாருங்க, வாரா ஊக்காங்கு. ஆனால் டேமேஜ் இவன் போய் வீட்டோட போய் மடி சுற்றிட்டு இருப்பான். அடிக்க வரும்போது இவங்க நல்லா ஓடுவான். எப்போ வீட்டோட போய் மடி சுற்றின்ட்டுதான். இப்போ அடி வரானா அப்படியே போய் கட்டான அர்த்தம் மண்டையிலேயே ஒன்று போட்டு தேய்ட்டு போய் கண்ணு இவர் டேமேஜ் கொடுத்து எப்படியும் முற்றுவான். இவரும் ஜஸ்ட்டு நல்லா சூப்பராக 1v3 பண்ணிருக்காங்க இந்த வடக்க. என்னை முடிச்சிட்டானுங்க. செகண்ட் மேட்ச்சும் முடிச்சுடுவாங்கங்க. செகண்ட் மேட்ச் நான் பேராஃபினல் மூட்டுப்பேன். பேராஃபினல் எடுத்து நான் போட்டு வரேன் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பேராஃபினல் எடுத்து சும்மா அப்பதான் சின்ன எமௌண்ட்டுக்கும் போட்டு வந்துடுவேன். பேராஃபினல் எப்படி ஆகலான்னு பார்க்கலாம். கடுத்து நாட்டு வாழுதுன்னு அது எப்படின்னே தெரில. நான் தான் ஃபஸ்ட்டு நான் கவருனே எங்கேயுமே ஆடின்றப்பேன். மெசேஜ் டக்குன்னு ஏதோ வீக்காரு வீட்டு வீக்காருன்னு அது போல் மெசேஜ் வந்ததுனாலே ஃபோன் லேக் அடிக்கும். அதுவும் இன்னமும் டச்சு வேறு ப்ராப்ளம். குளோபால் வேறு வாங்க வந்துட்டாங்க. இருக்கிறது 1400. அது 2 கன்றா ஒரு வேறு எதுவும் வராது. சரி நான் எப்படி என்னை நான் இங்கே எழுதி பார்த்து அடிவு பண்ணாங்க. சரி அந்த லூட்டு லோகாலையும் வந்துச்சு. சரி லோகாலையும் இருக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்தாச்சு பின்னாடி என்ன தான் டக்குன்னு நாக் பண்ணுவாங்க. லக்ஷன் டீம்மேட்டு தமிழ் பேர் நாக் பண்ணுறாங்க. மிஸ்டர் 2 வடக்கன் அவனே நாக்கு ஸ்கேர் வச்சுருப்பான். அவனே நாக்கு இவங்களும் அவர் போட்டு ரிவே பண்ணுவான். ரிவே பண்ணி போய் அடுத்த செகண்டு ஊக்காலும் போய் அசிஸ்ட் வரானுங்க. இவன் போய் அடிக்க போகும்போது இவருக்கு இவரால் போட்டு போய் அடிக்க ஓட்டணும் நாக் போடுவான். க்ளோவல் இல்லை 2 அவுட்டு. எச்சாட்டுக்கு அடிக்கிறான். அவ்வளோ டேமேஜ் கொடுக்குறான் முடியல. இனிமேல் தான் பார்ப்பீங்க என்னோட ஆட்டத்தை. இனிமேல் ஃபுல்லாக P90 தான் எடுத்து ட்ரில்லுன்னு வச்சுருப்பேன். இந்த மேட்ச் எவ்வளோ தோற்றுடும்னு நினைக்கிறேன். ஸ்கேர் நம்ம இந்த மேட்ச்சில் தோக்க மாட்டேன். இந்த மேட்ச்சில் பேக் வச்சுருப்பேங்க. நான் பாட்டு ஒரு ஓரமாக பேக் வச்சு அங்கே எழுதி வரும்னு பார்த்தா இவனுங்களே எடுத்து முடிப்பானுங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு கேள்வி வருங்க. ஆனால் அதில் நானும் நாக் ஆகிடுவேன். அதனால் தீ எச்சு அடிச்சுவேன். ரொம்ப என்னவோ பாட் மூமெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஃபோன் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் தூக்கி நான் போட்டுருவேன். அதுலேருந்து என்னோடய பழைய கேம் பிளே நீங்கள் பார்ப்பீங்க. பழைய கேம் பிளே இல்லை, என்னோட பழைய கேம் பிளே நீங்கள் பார்ப்பீங்க. என்னோட பழைய கேம் பிளே நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் 2018 இன்ஸ்டால் பண்ணி ஆடினேன். ஆனால் நான் அடிக்கடி டெலிட் பண்ணி ஆடுவேன். நான் கட்டின்ஸ் ஆடினா எப்படியோ லெவல் 80 இருக்கும். ஆனால் டெலிட் ஆனதுனால இதே ஐடி இல்லைங்க. நான் 4 ஐடி வச்சுருக்கேன். 4மே ஆல்ரெடி
ஒன்று வந்து 5 இயர்ஸ் ஓல்டு இருக்கு, உங்களை 4 இயர்ஸ் ஓல்டு. உங்களோட ஐடி எங்கன்னே தெரில. அது ஃபோனு ஃபேஸ்புக் ஐடி வந்து எங்கள் அப்பா ஃபோனில். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு ஃபோனே கொடுக்க மாட்டார். இங்கே நான் அந்த ஓரியான் மாட்டேன் எலுமி நான் பார்த்துட்டேன்னா P93 ரசடி போனேன். ஓரியான் போட்டு வந்துட்டுருப்பான். நான் சரி நான் கையிலான்னு சொல்லிட்டு தான் ஹெச்சாடுங்க வச்சிட்டேன். நான் பாட்டு சும்மா ஓட்டிட்டு போய் நகைச்சிடுவான் அண்ணா. ஒரு மூச்சை காட்டுவான் பாருங்க. அட்டோடி தப்பாமல் தான். இப்போ சிபி வரும் எம்இபிங்க. இந்த மேட்ச் தான் பார்ப்பீங்க. இந்த மேட்ச் செம்மையாடுவான். ஆஃபீஸ் எடுத்துருவாங்க. கிரேனேட்டுக்கு போடுவேன். பாம்பு பக்கெட் ஆகிட்டு ஒரு லெவலில் கிரேனேட்டுக்கு போடுவேன். ஆனால் எனக்கு முடிச்சு தடுத்தானுங்க. வாங்க இதுக்கு போகணும். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ப்ரோ ஷார்ட்ஸே போடுங்க போடுங்க, நான் ஷார்ட்ஸே போடுறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, வாய்ஸ் வீடியோ. மற்ற வீடியோலாம் சும்மா நான் வந்து நார்மல் சவுண்ட் வீடியோலாம் போட்டிருப்பேன். பாருங்க இங்கே நான் போட்டு ஸ்கேன் இங்கே வருவான்னு பார்த்து நான் வந்துட்டு இருப்பேன்னா கரெக்டுக்குன்னு இங்கே ஒருத்தன் வருவான். நான் என்னன்னு இருப்பேன். இதோ இந்த இடத்துல தான் இந்த இடத்துல நான் வந்து ஊக்காம போயிட்டு இருப்பேன். நிற்கும் போது இந்த இடத்துல மற்றவர் ஓடி வருவான். சம்மதான் இந்த அந்த பக்கம் பாருங்க. அதை போனோம் நான் அடிப்போம் விழுப்பிடுவான். ஒரே ஒரு தான் இருந்துச்சா இதெல்லாம் வால் போட்டே வரும். இந்த பக்கம் வருவான். அவனுக்கு டேமேஜ் கொடுத்துருவேன். எனக்கு முடிவு ஸ்டேஜில் பாதிட்டு தறி ஓதால் போட்டு போனால் திருப்பி நாட்டி அப்படின்னு நாக்கத்துடும். அவனை நாக்கச்சு அவனுக்கு பாருங்க. எங்கள் டீம் எடுப்போம் 3 பேருமே தறி. எங்கள் டீம் 2 பேர் நானும் நடத்தணும். அவனே முடிச்சிட்டானுங்க. இப்போ நான் தான் இருக்கேன். நான் தான் போய் ஒன்றா அந்த கில்லை செக்யூர் பண்ணோம். இல்லை எனக்கு ரிவே பண்ணோம். ரிவே பண்ணிட்டா நான் ஸ்கேனர் டேமேஜ் கொடுத்தேன். இப்போ கிரேனேட் போடுவேன். இப்போ தான் கிரேனேட் போடுவோம். அப்போ கூட சாக மாட்டான். 197 டேமேஜ் போவோம். சாக மாட்டான். செத்தான். ரிவே பண்ணுவான். திருப்பி நான் ஸ்மோக் போகும்போது ரிவே பண்ணுறான். நான் ரிவே பண்ணான்னு பார்த்தா அவன் வந்து இங்கே வந்துட்டான். அவன் ரிவே ஆனவன் வந்து இவனை கில்லத்துனா நான் தூக்கி எடுத்துட்டான். ஏன்னா நான் பண்ணி கில்ல செக்யூர் பண்ணிட்டு ஊக்காங்க போட்டுருவேன். சரி எனக்கு ஸ்மோக் பாம்பு இருந்துச்சு, ஃப்ரீஸ் பாம்பு. அதை தூக்கி போட்டு ஒரு அடியில் கத்த வந்து கொடுத்துட்டாரு P9. எனக்கு வெளியாயிடுச்சு. சரி இதுக்கத்துல பார்த்துக்கலாம் இவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். 2007 வந்துச்சு. P90 வாங்கிட்டு அந்த இந்த பாம்பு அதான் ஹெல்த்து குறையுமே அது வாங்கி ஒரு இது ஹெல்மெட்டுங்க வாங்கிட்டு போயிட்டு P90. இந்த இடத்துல கூட மேலே வச்சுருப்பேன். நான் அந்த மேலே போயிடுவேன். இந்த நான் வந்து ஒரு இப்போ தாங்க இந்த மேப்பில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் மேப்பில் என்னடா வரலான்னு பார்த்துருந்தேன். எனக்கு டவுன்லோடே ஆகலை இந்த மேப்பு. இப்போலாம் டவுன்லோட் பண்ணி ஆனேன். ஆனால் இதே தான் வந்துருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறேன்னு இந்த மேப்பில் சரியாக விளையாடவே வரல எனக்கு. அதுதான் ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் கீழே பிடிச்சி நான் ஓடிட்டு இருக்குங்க. நாங்கள் டீம் நாங்கள் ஒருத்தர் நாக்கச்சுறாங்க. அங்கே வேற ஒரு எனிமி. நானும் ஒரு இங்கே ஒரு எனிமி பண்ணிட்டு இருப்பான். அடியே நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்படி அடிச்சிடுவான் அவனை. எப்படி அடிச்சுட்டு திரும்பிடுவான். அப்போ நாக்க அவனவனை கரெக்டாக எட்டு வந்துடும். எட்டு வந்துச்சு பாருங்க. அது ஃபியூ கேஜி அதுவும் நிற்கிறானுங்க. எட்டு கூடாதுங்க. நாக்கா என்று கூடுவேன். நான் எட்டு விட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன். இப்போ சுற்றிக்கிட்டே இருந்து வீட்டு பில்டிங் மேலே ஏறுவேன். வீட்டு பில்டிங் மேலே ஏறினப்போ தோ இங்கெல்லாம் எனிமே எடுப்பானுங்க. தோ கீழே குதிக்கிறானுங்க. அப்போ தான் அந்த சிபிலன் இருக்குல்ல அந்த வீட்டு மாதிரி நான் எகிருவேன். இது பிடிச்சி இப்படி எகிரலான்னு பார்த்தா வரல. கண்டம் கிடையாது. இப்படி எகிரி கரெக்டாக அடிக்கிறானுங்கண்ணே. ஊக்காங்க போட்டுக்குள்ள நெக்ஸ்ட்டு வெளியே சுற்றிட்டேன். வெளியே சுற்றி அப்போ தான் குதிக்கிறானுங்க. ஒருத்தன் கீழே பிடிச்சிருந்தான். அத்தை இங்கே ஒரு இப்படி நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணிட்டு பாருங்க. 2 பேரையுமே என் டீம் மட்டும் முடிச்சுடுவானுங்க. எனக்கு ஒரே இல்லை ஒருத்தனை எத்தனை பாருங்க நாக் பண்ணிட்டேன். அவங்க பாருங்க ரிவே பண்ணிட்டான். அவன் பாட்டு சால்டர் வெறி ஆயிடுச்சு. சரி கீழே போயிட்டு நான் அந்த பாம்பு வாங்கணுமே அதை பொண்ணான்னு பார்த்தா அவருமே வந்துட்டான். இவன் போய் ஓசிக்க திருப்பி எடுத்துட்டான். ஓசிட்டு நான் என்ன பண்ண உணர்த்தன்னா அவனே ஓசி பாம்பு போட்டு டேமேஜ் கொடுக்கணும். ஓசி எடுத்துட்டான். ஏன்னா எதுவும் ஒரு மூட்டை காட்டு அப்படின்னு சொல்லி காட்டிட்டே எல்லாம் உள்ள ஒரு மேட்ச் தேய்ச்சா வந்துடுவோம். ஆனால் இந்த மேப்பில் நான் மேட்ச் ஆடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. இவ்வளோ வேலையை விட மாட்டேங்குது. ஏதோ
சில டைம் ஸ்பீடாக ஆடும்போது விழவே மாட்டேது. அதான் நான் இவ்வளோ ஸ்லோவாக ஆடின்றது. இப்போ நான் இப்போ வருவேன். நான் இப்போ இந்த இது வந்துடும்ல, எங்கள் டீம் மட்டும் நான் ஒரு இது போய்ட்டு பண்ணல போய் பேரே நான் வருங்க நான் சிபி வரும் வா இதை போட்டுட்டோ அவர் ஒருத்தர் நாக்கச்சிடுவார். நான் இப்படி பெயின்ட்ருப்போம் ஒரு எலில் பார்த்துருவேன். சரி அவனை இப்படி போய் ஃபுல் கண்ட்ரோல் வச்சுக்கூட ஆடலான்னு சொல்லிட்டு ஆனா பால் ஒன்று கூட படல. அவன் மண்டையை காட்டிங்கன்னா படல. நானும் க்ளோவால் போட்டு இங்கே ரஷ்யன் இங்கே பாருங்க என் டீம் மேலே ஊற்றிடுவான். அவனை நான் பாட்டு எங்கள் போலுமே எப்படி பெயிண்ட் இருக்கும்போது இந்த வர சொந்தியாங்க ஒரு எனிமே இப்போ சுட்டுருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட போல லாஸ்ட்டில் கில்ல இருக்க பாருங்க ஃப்ளவர் போட்டு இங்கே தான் பாருங்க ஒருத்தன் 2 பேருக்கு இங்கே உன்னை வச்சா அப்புறம் தூக்க முடியல. அப்போ பூகாம்பா வருது இப்போ தான் தூக்குது. அவனுக்கும் P90 ஒருத்தனுக்கு டேமேஜ் கொடுத்தேன். இதோ எப்படியும் நாக்கச்சிருவான். அவனை உள்ளே ஒருத்தனுக்கான் அவன் வெளியே வந்துடுவான். என் டீம் மட்டும் ஒருத்தன் லாக் பண்ணிடுவான். சிபி வரும்னா கைலி அந்த முடிச்சுட்டு அவனையும் அதெல்லாம் போதான். இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் மாஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு கூட 16 ஸ்டார் தேவை. இந்த 16 ஸ்டார் எடுத்துனா நான் மாஸ்டர் கம்ப்ளீட். தேங்க்யூ மக்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு.